ஹே guys, வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் vlog. ஸோ இன்னைக்கு நான் எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாடிகார்ட் முனீஸ்வரர் கோவில். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்குது. சென்னையில் சென்ட்ரல் கிட்ட பல்லவன் சாலை பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப சந்துக்குள்ளலாம் இல்லாமல் மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பஸ் வசதி, ஆட்டோ வசதி எல்லாமே நீங்கள் வந்து பிடிச்சி போகலாம். எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் கோவிலுக்கு வரணும்னா நீங்கள் வந்து சண்டே டைமில் வாங்க. இந்த கோவிலில் வந்து வேண்டுதல்லாம் நிறைய பண்ணிட்டு மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா சம்பிரதாயமும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதனா புது வாகனங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து பூஜை போடாம அந்த வாகனங்களை வந்து ஓட்ட மாட்டாங்க. நாங்க போனது வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஒரு 9:30 போல போயிட்டோங்க. இங்க பொங்கல் வச்சு நீங்க தீபார்த்தனை காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்குள்ள நீங்க வந்து தீபார்த்தனை காட்டிடுங்க. 12 மணிக்கு மேல வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர்லியா நீங்க போனீங்கன்னா நீங்க பொங்கல் வச்சுல அங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அடுப்பு, விறகு குச்சி எல்லாமே அங்க வந்து உங்களுக்கு ரெடிமேடாவே விற்கிறாங்க. நீங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக மறந்தாலுமே நீங்க அங்க போய் கூட வாங்கிக்கலாம். எல்லாமே வச்சிருக்காங்க. லெமன்ல இருந்து மஞ்சள், குங்குமம் எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வரி பண்ணிக்க வேணாம். பட் முக்கியமான ஐட்டம் எடுத்துட்டு போயிடுங்க. அரிசி, பருப்பு, வெல்லம். இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் கொண்டு போயிடுங்க. ஸோ எங்கள் அம்மா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விறகு குச்சியும் நாங்கள் வீட்டில இருந்தே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம், அங்கே கிடைக்காம போயிடுமோன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் வேண்டிக்கலாம். இது வந்து ஒரு பாடிகார்ட் முனீஸ்வரர், அந்த பேர்லேயே பாடிகார்டு இருக்கனால இங்கே நிறைய புது வாகனங்கள் வாங்கினாலும் இங்கே வந்து அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாகனத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வேண்டிட்டு மொட்டையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை சென்னைக்குள்ளேயோ இருந்து மட்டும் வரலங்க, நிறைய ஊர்லேருந்துலாம் இங்கே வந்தாங்க நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஸோ அங்கே வந்து நமக்கு மட்டும் தான் தெரியுமோன்னு நினச்சா அங்கே நிறைய பேர் வந்து அங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சாமி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளே வந்து போகும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. உள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப மயக்கம் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி யாருன்னா ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா உள்ளே போகும்போது கண்டிப்பாக அந்த காற்று வசதி இல்லாமல் மயங்கிடுவீங்க. ஃபேன்லாம் உள்ளே இருக்குது, ஆனாலுமே அது பத்தாமல் இந்த வெயிலில் நின்றனால எனக்கு ரொம்ப வந்து கிடினஸ் மாதிரி வந்து நான் மயங்குற அளவுக்கு போயிட்டேங்க. ஸோ அதனால் உள்ளே போகும்போது கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக கையில் கொண்டு போங்க. வெயில் வந்து ரொம்ப ஓவராகவே இருந்தது. அண்ட் பொங்கலை நீங்கள் பொங்கிட்டு 12 மணிக்குள்ளே சாமிக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சிடணும். அதாவது 11:59 இல்லை 11:55 நீங்கள் வந்து தீபார்த்தனை வந்து நீங்கள் காட்டுற மாதிரி நீங்கள் அது டைம் பிளான் பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பால் முனீஸ்வரர் கும்பிட்றீங்க, இல்லை வேறு எதனா முனீஸ்வரர் கும்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாமி எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பாடிகார்ட் முனீஸ்வரரை கூட நீங்கள் வந்து கும்பிடலாம் அப்படின்னு அங்கே இருக்க பெரியவங்க சொன்னாங்க. ஸோ குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரியல, அந்த கோவில் எங்கே இருக்குது தெரியலனா நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த பாடிகார்ட் முனீஸ்வரரை கும்பிடலான்னு அங்கே இருக்க பெரியவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு எனக்கு தெரியலங்க. ஸோ பெரியவங்க சொன்னதுனால நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக பொங்கல் பொங்கி வந்துருச்சுங்க. கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா இல்லை நியர்பையில் இருக்கீங்க இல்லை வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள். நான் போனப்போ வந்து வேண்டிக்கிட்டு நம்ம சுருட்டு சரக்குலாம் வாங்கி வைப்பாங்க. பட்டு சரக்கு வந்து எந்த லாஜிக்கில் வாங்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ வாங்கி வைக்கிறவங்க வாங்கி வைக்கிறாங்க. நான் மட்டும் ஒரு சுருட்டு வாங்கி அந்த வெளியே வந்து ஒரு வச்சுருப்பாங்க சுருட்டு போடுறதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வாங்கிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அந்த சுருட்டை வந்து அதில் போட்டு வந்துடலாம். சுருட்டுமே அங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக பொங்கல் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ சூப்பரான பிளெஸிங் கிடச்சிது. எப்படா வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி வெயில் வந்து பண்ணிடுச்சுங்க. உள்ளே போனப்போ சாமியோட தரிசனம் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.